என்ன சொல்ல போகிறேன்னா, எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்றது. ஸோ எனக்கு தெரிஞ்சத தான் நான் சொல்றேன். ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் கிவிங் குடுப்பேன். தேங்க்ஸ் கிவிங்னா, "ஏசப்பா இந்த நாள குடுத்ததுக்காக நன்றி. நான் தூங்கும்போது என்னை காத்து வழிநடத்துனீங்களே நன்றி. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை எந்த ஒரு ஆபத்தும் என்னை நெருங்காம என்னை கண்ணீர் மணி போல காத்தீங்களே அதற்காக நன்றி. என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சீங்களே அதற்காக நன்றி. நான் இன்னைக்கு இந்த போடுற இந்த துணி, சாப்பிட்ற சாப்பாடு இதெல்லாம் குடுத்தீங்களே நன்றின்னு" சொல்லி ஃபர்ஸ்ட்டு அவருக்கு தேங்க்ஸ் கிவிங் குடுப்பேன். ஸோ ஸ்தோத்திரம் கொடுப்பேன். நிறைய அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நிறைய கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். நிறைய பேர் முடியாமல் இருந்திருப்பாங்க அவங்களுக்காக. ஸோ இந்த உலகத்துக்காக எல்லாத்துக்குமே ப்ரேயர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்னுடைய தேவைகளுக்காக, "ஏசப்பா எனக்கு இது இருக்குது, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், என் ஃபேமிலியை ஆசீர்வதிக்கணும்." இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டை நான் வைப்பேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்காக பண்ணாமல், ஃபஸ்ட்டு கடவுளை கனப்படுத்திட்டு மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிங்கன்னா அந்த ஜெபம் சீக்கிரமாக உங்களுக்கு கேட்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye.